ராதே கிருஷ்ணா. சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ட் 5 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 5ல் சந்தி, தமிழில் புணர்ச்சி, இங்கிலீஷில் ரூல்ஸ் ஆஃப் ஃபெனட்டிக் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2 வேர்ட்ஸ் சேரும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதுதான் சந்தியில் வரும். இந்த 2 வேர்ட்ஸை சொல்லும்போது பூர்வம் பரம் அப்படின்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருதத்தில் பூர்வம்னா இருக்கிற வேர்டு, பரம்ங்கிறது வந்து சேர்ற வேர்டு. தமிழில் நிலைமொழி வருமொழி அப்படின்னு சொல்லுவா. இங்கிலீஷில் ப்ரெசீடிங் வேர்ட் சக்சீடிங் வேர்ட். பொதுவாக இந்த புணர்ச்சிங்கிறது ஃபர்ஸ்ட் வேர்டோட லாஸ்ட் லெட்டர், நெக்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர், இது ரெண்டும் சேரும்போது என்ன நடக்கிறதுங்கிறது தான் சந்தியில் வரும். அதை பதாந்தியம் பதாதி அப்படின்னு சொல்லுவாள். பூர்வமாக இருக்கிற வேர்டோட பதாந்தியமும் பரமாக இருக்கக்கூடிய வேர்டோட பதாதியும் சேரும்பொழுது நடக்கிற விஷயம்தான் சந்தி அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் ஆக்சுவலி நமக்கு புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சின்னா ஒன்றும் இல்லை, தமிழ் ப்ளஸ் மொழி, தமிழ் மொழி ஒன்றுமே நடக்கல, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடுது. விகாரத்தில் திரிதல், கெடுதல், தோன்றல் அப்படின்னு வரும். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். இப்போ சம்ஸ்கிருதத்தில் சந்தி அப்படிங்கிற டாபிக்கு கீழே ஸ்வரசந்தி, வியஞ்சன சந்தி, விசர்க சந்தி அப்படின்னு 3 டாபிக் இருக்குது. அந்த 3 டாபிக்குக்கும் கீழேயும் ஒன்றுக்கும் கீழே 7-8 சப்டைட்டில்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவாகவே லாங்குவேஜே ரொம்ப பெருசு, அதில் வியாக்கரணம்ங்கிறது ரொம்ப பெருசு. அதனால அதுலேருந்து ஓரளவு நம்ம பாகவதம் படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வரசந்தி அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கள் ஒன்னோட ஒன்று சேரும்பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான். வியஞ்சன சந்தியில் உயிர்மை எழுத்துக்கள் ஒன்னோட ஒன்று சேரும்போது என்ன நடக்கும். விசர்க சந்தினா விசர்க்கம் மற்ற எழுத்துக்களோடு சேரும்போது என்ன நடக்கும். நம்ம விசர்க சந்தியை ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் பாணினிய சிக்ஷையில் 8 விதமான ரூல்ஸோட ஸ்லோகம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஸ்வர சந்தியில் தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தின்னு இப்படி 8 விதமாக இருக்குது. அதில் தீர்க்க சந்திங்கிறது ஆ அப்படிங்கிற லெட்டர் 4 வித காம்பினேஷன்ஸில் வரும். அ ப்ளஸ் அ, அ ப்ளஸ் ஆ, ஆ ப்ளஸ் அ, ஆ ப்ளஸ் ஆ. இந்த 4க்கு மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பரம ப்ளஸ் அனுகிரகம். பரமல வரமா அதில் ஆ இருக்குது, அனுகிரகத்தில் ஆ இருக்குது. ஆ ப்ளஸ் அ பரமானுகிரகம், ஆ அப்படின்னு மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பரம ப்ளஸ் ஆனந்தம், பரமானந்தம். பரமல இருக்கிற மா அ, ஆ ஆனந்தம், ரெண்டும் சேர்க்கும்போது பரமானந்தம் அப்படின்னு கிடைக்கிறது. அடுத்தது 3வது வித்யா, ஆல முடிகிறது, ப்ளஸ் அர்த்தி, ஆல ஆரம்பிக்கிறது. வித்யார்த்தி அப்படின்னு ஆவா தான் நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி வித்யா ப்ளஸ் ஆலயம், வித்யாலயம். இப்போ ஆங்கிற நெடில் தீர்க்கம் எப்படி 4 விதமாக வந்ததோ அதே மாதிரி தான் ஈ, ஊ, ஓ எல்லாமே வரும். அடுத்தது ஏங்கிற லெட்டர் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம ஆல்ஃபபெட்ஸ்லேயே சொல்லியிருக்கோம். அந்த ஏ எப்படி வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் குணசந்தி. அதுக்கப்புறம் ஏலேருந்து ஐ எப்படி வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர் விருத்தி சந்தி. ஸோ ஸ்வரசந்தியில் 1-2 விஷயங்கள் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வியஞ்சன சந்தியில் உயர்மை எழுத்துக்கள் சேர்றது இல்லையா, அதில் நமக்கு பாகவதத்தில் நிறையா பார்க்கக்கூடிய விஷயம் ஜஸ்துவ சந்தி. பிரிச்சா 1ஆம் நம்பர், சேத்தா 3ஆம் நம்பர். இது வர்க்கிய வியஞ்சனஸில் தான் வரும். 5 வர்க்கத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வாக் ப்ளஸ் ஈஷஹா, வாகீஷஹா. வாக்கில் இருக்கிற 1ஆம் நம்பர் இக்கு சேரும்போது வாகி அதே வர்க்கத்தோட 3ஆம் நம்பராக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் சா வர்க்கம். அச் ப்ளஸ் அந்தம், அஜந்தம். டா வர்க்கத்தில் ஷட் ப்ளஸ் ஆனனம், ஷடானனம். த வர்க்கம் ஜகத் ப்ளஸ் ஈஷஹா, ஜகதீஷஹா. பாவர்க்கம் அப் ப்ளஸ் ஜம், அப்ஜம். இதுக்கு அப்புறம் வியஞ்சன சந்தியிலேயே சுத்வ சந்தி, ஸ்டுத்வ சந்தி, லத்வ சந்தி இப்படிலாம் பார்ப்போம். இது என்னன்னா ஒரு வேர்டில் இஜ்ஜ, இச்ச, இல்ல, இன்ன இப்படி ஒரே மாதிரி லெட்டர்ஸ் 2 பக்கத்தில் வரும்போது பிரிச்சா என்ன ஆகுங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். சஜ்ஜன, இஜ்ஜு ஜ சேர்ந்து இருக்கு, பிரிக்கும் போது சத் ப்ளஸ் ஜன அப்படின்னு பிரியும். ஜகத் ஜனனி ஈக்குவல் டு ஜகத் ப்ளஸ் ஜனனி. சத் சித் ஈக்குவல் டு சத் ப்ளஸ் சித். சத் சரித்திரம் ஈக்குவல் டு சத் ப்ளஸ் சரித்திரம். அடுத்த லெட்டர் ந, ஜகன்னாதகா ஈக்குவல் டு ஜகத் பிளஸ் நாதகா. அடுத்தது ல, உல்லங்கனம்.
உத் ப்ளஸ் லங்கனம். இப்போ வந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று புரியும். இந்த மாதிரி 2 லெட்டர் ஒரே மாதிரி இருக்கும்போது இத்து போட்டு கட் பண்ணிட்டு அடுத்த லெட்டரை அதே லெட்டரில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது புரியும். அடுத்தது இதே மாதிரி இத்து போட்டு கட் பண்ணுறதுல இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். அது என்னென்னா பகவத் சக்தி அப்படின்னு 2வது ச அந்த இடத்துல வந்ததுன்னா பகவத் ப்ளஸ் சக்தி. ஷ வந்து சிவனுக்கு வர ஷாவாக வரும். அடுத்தது ஒரு வேர்டோட எண்டில் இன் இருக்குது, அடுத்து வர வார்த்தை மகாரத்தில் ஆரம்பிக்கிறது அப்படின்னா அதையும் இத்து போட்டு கட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் விகுர்வானான் மனோவைகாரிகாத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா விகுர்வானான் அப்படிங்கிறத விகுர்வானாத் அப்படின்னு கட் பண்ணிடலாம். மகாரத்துக்கு முன்னாடி வர அந்த நகாரத்தை இத்து போட்டு கட் பண்ணலாம். அடுத்தது ஒரு வேர்டோட எண்டில் இம் இஸ் அப்படிங்கிற 2 மெய்யெழுத்து, இஷ்னு 2 மெய்யெழுத்து, இஷ் வந்து சிவனுக்கு வர இஷ், இதெல்லாம் இருந்ததுன்னா அதை இன் அப்படின்னு கட் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பகவான் துஷ்யதி ஈக்குவல் டு பகவான் துஷ்யதி, வத்சாம்ஸ் சாரயன் ஈக்குவல் டு வத்சான் சாரயன். இதுக்கப்புறம் கீதா பரிவாரில் படித்தவாளுக்கு தெரியும், ஆகாத்னு ஒரு விஷயம் சொல்லுவா. அது என்னன்னா ஒரு வேர்டை தொடர்ந்து வர வார்த்தையில் ட்வின் லெட்டர்ஸ், அதாவது சயுக்த அக்ஷரமோ இல்லை கூட்டெழுத்தோ இருந்ததுன்னா அதை முதல்ல வர வார்த்தையோட அடுத்து வர வார்த்தையோட முதல் லெட்டரையும் கொஞ்சம் சேர்த்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். எக்ஸாம்பிள் குருக்ஷேத்திரம்னு சொல்லாமல் குருக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லணும். எத்திர தத்ரன்னு சொல்லாமல் எத்திர தத்ர அப்படின்னு ஒரு இத்து சேர்த்து ஸ்ட்ரெஸ் கொடுத்து சொல்லணும். அடுத்தது சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள், பல வார்த்தைகளுக்கு ஒரே அர்த்தம், அதையும் பார்ப்போம். இதில் முதல்ல பத்திரம் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு 2 அர்த்தம் நம்ம பா வர்க்கத்தில் முதல் பாக்கு எக்ஸாம்பிளாக வரும்போது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் குருங்கிற வார்த்தையை பார்க்க போகிறோம். குருன்னா குரு வம்சத்தை குறிக்கும். இன்னொரு குருக்கு என்ன அர்த்தம்னா வக்ரதுண்ட மகாகாயான்னு கணபதி ஸ்லோகத்தில் அவிக்னம் குருமே தேவ அப்படின்னு வரும். அந்த குருக்கு என்ன அர்த்தம்னா கிராண்ட் மீ. அடுத்தது குரு அப்படிங்கிறதுக்கும் 2 அர்த்தம் இருக்குது. குருன்னா நம்மளுடைய குருநாதரை சொல்கிறது. குருவோட இன்னொரு அர்த்தம் ஹெவி. பல வார்த்தைகள் ஒரு அர்த்தம், அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தாமரை. தாமரைக்கு எத்தனை பேர்? கமலம், அப்ஜம், நீரஜம், அம்புஜம், ஜலஜா, சரோஜா, சரசீஜா, இப்படி எக்கச்சக்கமான பேர். இதெல்லாமே காரண பெயர் தான். ஜ அப்படின்னா ஜனிக்கிறதுன்னு அர்த்தம். நீரஜானா நீரில் ஜனிக்கக்கூடியது. சரசீஜா சரஸில் தடாகத்தில் ஜனிக்கக்கூடியது. அப்ஜம்னாலும் அப்புனாலும் ஜலம் தான். இது மாதிரி காரண பெயராக தாமரைக்கு எக்கச்சக்க பேர் இருக்குது. அதே மாதிரி பூமி இருக்கே, பூமிக்கும் நிறைய பேர், இதெல்லாம் காரண பெயராக தான் வரும். தரணி, க்ஷ்மா, தரித்ரி, பூஹு, பிருத்துவி, வசுதா, அவனி, வசுந்தரா, மஹி, இப்படின்னு எக்கச்சக்க பேர் இருக்குது பூமிக்கு. அடுத்தது யானைக்கு கஜ, இப, கரி, த்விப, வாரணம், இப்படி பல பேர் இருக்குது. அடுத்தது அடிக்கடி, எப்போதும் அப்படிங்கிறதுக்கும் நிறையா வார்த்தை இருக்குது. முகுர் முகுஹு, அபிக்ஷ்ணசகா, அசக்ருத், புனஃப் புனகா, இப்படி பல வார்த்தைகள் இருக்குது. ஃபைனலி சம்ஸ்கிருதத்தில் 4 சப்தத்தோட இம்பார்ட்டன்ஸை சொல்ல போகிறேன். நம்பரை மாற்றினா அர்த்தமும் மாறும், அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் படிக்கணும். பழம் 1ஆம் நம்பர் பழம் அப்படின்னா ஃப்ளெஷ்னு அர்த்தம். பழம் 2ஆம் நம்பர் பழத்துக்கு ஃப்ரூட்டுன்னு அர்த்தம். சுவாமி நைவேத்தியத்தில் பழம்னு சொல்லாமல் பழம்னு சொன்னால் எவ்வளோ அனர்த்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பலம்னா ஸ்ட்ரென்த். மட்டம்ங்கிறது 2வது டா தான் சொல்லணும். 3வது 4வது டாவா சொன்னேன்னா அனர்த்தமாகும். மடம் அப்படிங்கிறது, மடம்ங்கிற வார்த்தை மூடத்தனத்தை குறிக்கும். மூடன் அப்படி, அதுக்கு தான் அந்த டாவை சொல்லுவோம். இப்போ மடாதிபத்தின்னு நீங்கள் சொன்னேன்னா அது எவ்வளோ அனர்த்தமாக இருக்கும்னு பாருங்கோ. மட்டாதிபதி தான் சொல்லணும். அதே மாதிரி பிராத்தர் அப்படின்னா கார்த்தால, பிராத்தஸ்மரணம்னு வரும். அதையே பிராத்தர்னு சொல்லிட்டேன்னா அது பிரதர், நம்மளுடைய சகோதரனை குறிக்கும். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அதனால் தமிழில் படிக்கிறவா நம்பரில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். சில பேர் நினச்சிப்போம், நம்ம இவ்வளோ நாளாக ஸ்லோகம் படிக்கிறேன், இவ்வளோ நாளாக படிக்கிறேன், எனக்கு ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு நம்ம புலம்புவோம். காரணம் என்னென்னா, இது மாதிரி தவறாக உச்சரிக்கும் பொழுது நமக்கு சுப பலன் கிடைக்காம அதற்கு எதிர்மறையான பலன் கிடைச்சிடுறது. அதனால் ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம் சம்ஸ்கிருதத்தில். இந்த பார்ட் 5 இங்கே பூர்த்தி பண்ணுறோம். அதோட இந்த சீரீஸ் ஆஃப் அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம பூர்த்தி பண்ணுறோம். ராதே கிருஷ்ணா.